இன்றைக்கி நான் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் பண்ணேன். இது நான் எப்படி குக் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு 2 டம்ளர் ரைஸ் எடுத்து அதை தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம். பிரியாணி கிரேவி எல்லாத்துக்குமே தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு நான் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 kg மட்டனை சேர்த்து மட்டனோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் சூப் பண்ணுறதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இடித்து அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு அரை தக்காளி, ஒரு சின்ன பச்சை மிளகாயை காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சீரகம், மிளகு, கொஞ்சம் சால்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு விசில் வச்சுக்கலாம். சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு 2 தேங்காய் சில்லையும் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மட்டன்லேருந்து விசில் வந்துருச்சு. இந்த மட்டன் சூப்பை வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போது மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன பிரியாணி லீஃபு, ஒரு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலரில் வதக்கிக்கலாம். மட்டன் சூப்லேருந்து கொஞ்சமாக சூப் மட்டும் வித்யுத்க்கு நைட்டுக்கு இட்லிக்கு கொடுக்க தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ண அந்த வெங்காய தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது மிஸ் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது கூட 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, இது வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட்டு போட்டு சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பவுடர், அரை ஸ்பூன் கறி மசால் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் குழம்புக்கு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பிரியாணியோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். எனக்கு 2 டம்ளர் வந்து மட்டன் சூப் இருந்துச்சு. அதை ஊற்றிட்டு நான் எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சுருக்க மட்டனையும் இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கிட்டேன்.
இந்த கேப்பில் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணியோட கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரைஸை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போது சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சிக்கன் 65 பவுடர், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம சிக்கன் 65 போடும்போது கடாயில் ஒட்டாமல் வரும். இப்போது சிக்கன் குழம்பை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு, ஒரு பட்டை, ஒரு பிரியாணி லீஃபு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 எக் எடுத்து வேக வச்சுக்கிட்டேன். இந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சிக்கன் நல்லா வெந்திருந்துச்சு. இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாம் எடுத்து கடாயில் இருக்கிற வெங்காயம் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கனுக்கு அரை ஸ்பூன் கறி மசால் பவுடர், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்பு கொஞ்சம் ஒரு அரை கரண்டி இல்லைனா ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பிரியாணியோட குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம். கரெக்டாக ஏர் போயிருந்துச்சு. பிரியாணி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. அடியில் வந்து தண்ணி இல்லை, குலைவாகவும் இல்லை. ரைஸ் வந்து கரெக்டாக வெந்திருந்துச்சு. இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரே ரீசன் நம்ம ஊற்றுற தண்ணியோட அளவு தான். இப்போ நான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினா கரெக்டாக வேகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 1.5 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.